நேர்களே, நாடு ஒரு இக்கட்டான சூழலை சந்தித்து வருகிறது. 54 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நாளை போர் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்தம் மூலமா, எப்போது மூலம், யார் முதலில் தாக்குதல் நடத்துவார்கள், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? தண்ணீர் யுத்தம் ஆரம்பித்து விட்டது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்றது தான் கள யதார்த்தம். ஸோ இந்த தண்ணீர் யுத்தம் அணு யுத்தமாக இரண்டு நாடுகளுக்கும் மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் தான் தற்பொழுது உலக நாடுகள் மத்தியிலும் இருக்கு. ஏன், அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் யுத்தம் எந்த அளவில் இருக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே அப்படின்றத இந்த தொகுப்புல முதல்ல பார்த்துடலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, மீண்டும் மூடப்பட்டிருக்கின்றன அணைகள். செனாப் நதியின் குறுக்கே இருக்கக்கூடிய, கொஞ்சம் இந்தியாவின் இந்த காஷ்மீர் பகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய பக்லிஹார் என்ற ஒரு அணை, அதனைத் தொடர்ந்து எல்லை பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய சலால் என்ற அணை, இரண்டு அணைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அணைகளையும் பெரும் வேகத்தோடு தண்ணீர் வெளியேறின காட்சிகளை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இன்னைக்கு பக்லிஹார் அணையோட நிலவரம் என்னன்னு காட்சிகளை பார்த்துருங்க. அடுத்ததாக, எல்லை பகுதியை மிக ஒட்டியிருக்கக்கூடிய, பாகிஸ்தானுக்கு உடனே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சலால் அணை, அன்னைக்கு அதுலேயும் பெரிய அளவில் வேகத்தோடு தண்ணீர் பீச்சு வந்ததை நாம பார்த்தோம். இன்னைக்கு அந்த சலால் அணையோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. வற்றாத ஜீவ நதியான செனாப் நதியின் குறுக்கே கட்டிருக்கக்கூடிய இந்த 2 அணைகளோட நிலவரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதே நம்ம தந்தி செய்தியிலே இதை பற்றின ஒரு தொகுப்பை நம்ம பார்க்கும்போது, வற்றாத ஜீவ நதியில் தண்ணீரை முழுசாக நிறுத்த முடியாது. ஸோ பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதியை நம்மளால் முழுசாக நிறுத்த முடியாது. நம்ம டேமுக்கு அவ்வளவு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய வசதிகள் இல்லை. இதை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடியே விரிவாக பார்த்துருக்கோம். அந்த விஷயம் இந்தியாவின் மத்திய அரசுக்கும் தெரியும், அங்கே பாகிஸ்தான் அரசுக்கும் தெரியும். இதனாலவே ஒரு பாகிஸ்தான் அரசியல் தலைவருமே ரொம்ப தெனாவிட்டா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. தண்ணியை நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணிட போறாங்க, அந்த தண்ணி எங்க போயிட போகுது, பாகிஸ்தானுக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இங்க தண்ணீர் தான் ஆயுதமானு கேட்டா அதுதான் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வியூகத்தை மாற்றி இருக்கிறது இந்தியா. நீர் வியூகத்தை மாற்றிய இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஆயுதம் கிடையாது. தண்ணி எப்போ திறந்து விடுறாங்க, எந்த வேகத்தில் திறந்து விடுறாங்க, இதுதான் தற்பொழுது ஆயுதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வியூகத்தை மாற்றுறதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு 21% அளவிற்கு இந்த சம்மரில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் தற்பொழுது காரிஃப் பருவம், அந்த பயிர்களெல்லாம் நடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த விவசாயிகளும் பதற்றம் அடைந்திருக்கிறார்கள். அப்படி என்ன வியூகத்தை மாற்றிருக்காங்க, எதனால் இந்த பதற்றம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதற்கு ஒரு டேர்மும் சொல்கிறாங்க, ரிசர்வாயர் ஃப்ளஷிங் அப்படின்ற ஒரு விஷயம். அது என்னன்னா, இப்போ இந்த நதி இமயமலை தொடர்கள் எல்லாம் தாண்டி வரும்போது கூடவே கல், மண், கசடு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு தான் வருது. நீங்கள் காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும், நதியே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அணைகளுக்கு அந்த தண்ணி வந்து சேரும்போது கூடவே அந்த மண்ணும் வந்து படியுது. செடிமெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த படிமங்களாக வந்து கொண்டே இருக்கும். முன்னாடி எல்லாம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில இருந்து இந்த 2 டேமை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அங்கிருந்து நம்ம பாகிஸ்தானுக்கு தண்ணியை திறந்து விடும்போது நம்ம முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், இந்த மாதிரி தண்ணியை திறந்து விட போறோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க தயார்னு ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி போகும். அதுவும் இல்லாமல் இந்த செடிமெண்டேஷன், அந்த மண்ணெல்லாம் போய் விழுந்திருக்கிறத டீசில்டேஷன் ப்ராசஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த மண்ணெல்லாம் வெளியேற்றுவதற்கு அந்த தண்ணியை வந்து அதிக வேகத்தில் அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அதற்கும் முன்னாடியே பாகிஸ்தான் கிட்ட நம்ம அனுமதி கேட்கணும். அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அந்த
அந்த டீசில்டேஷன் நடக்கும். ரிசர்வாயர் ஃப்ளஷிங் அப்படின்ற ஒரு முறையில் அந்த தண்ணீர் அதிக வேகத்துடன் வெளியில் அனுப்பப்படும். இப்போ அணை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன ஆயிடுது, அதன் கொள்ளளவு ஒரு லிமிடெட் கொள்ளளவு என்றாலுமே கூட அந்த அணை முழுவதுமாக நிரம்ப வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எப்போ திறக்க போறோம்னு சொல்ல போறதில்ல, எந்த விதத்தில் திறக்க போறோம்னு சொல்ல போறதில்ல, டக்குன்னு அணையோட கேட்டுகள் ஷட்டர்கள் திறக்கப்படுகின்றன. முழு வேகத்தில் தண்ணீரும் வருகிறது, கூடவே அந்த செடிமெண்டேஷன் கல் மண் கசடு எல்லாமே அடிச்சுக்கிட்டு போகுது. இது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளார அது நுழையும் போது அவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, இது திரும்ப திரும்ப இதுவே நடக்கும்போது அந்த செடிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு அவங்களுடைய கால்வாய்கள்ல அங்க பிரச்சனை ஏற்படுத்தும். ஒரு பரந்துபட்ட கெனால் சிஸ்டம் பாகிஸ்தான் வச்சிருந்தாலுமே இந்த வியூகத்தை இந்தியா கையில் எடுக்கும் போது அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் உணர ஆரம்பிப்பார்கள். அவங்களுடைய கெனால்ல கால்வாய்கள்ல தண்ணீரோடு சேர்ந்து இந்த கல்லும் மண்ணும் அதிக அளவில் போகும்போது அங்க அவர்களுடைய விவசாயம் அது பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்றது தான் தற்பொழுது கள யதார்த்தமாக மாறி இருக்கிறது. இதனால் தான் தற்பொழுது அங்கு பதற்றமும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில இந்த தண்ணீர் யுத்தம் அணு ஆயுத போராக மாறினால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள நிறைய பேர் இந்தியா தரப்பிலும் சரி பாகிஸ்தான் தரப்பிலும் சரி ஒரு அணுகுண்டை போட்டு முடிச்சு விட வேண்டியதான என்ற ரேஞ்சில் பேசுறாங்க. ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே ஒரு அணுகுண்டு ஒரு தரப்புல இருந்து போனாலுமே சரி அதுக்கப்புறம் அந்த போரை நிறுத்துறதுக்கான பேச்சே கிடையாது. அதனுடைய தாக்கமும் வேற இடத்துக்கு நகர்ந்துடும், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு போயிடும். ஸோ தற்போதைய சூழல்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு விடுத்திருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத மிரட்டல் பலிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க பிரதானமாகுது. ரஷ்யா மாதிரி ஒரு நாட்டுக்கு பாகிஸ்தான் தூதர் அங்க இருக்கக்கூடிய மீடியாவுக்கு பேட்டி தராரு, இந்தியாவுக்கு எதிராக நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த தைரியத்தில் அதை பேசுறாருன்னு கேட்கும்போது இந்தியாவுடைய ஒரு கொள்கை நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்ற ஒரு கொள்கையை இந்தியா பின்பற்றுது. நியூக்ளியர் பவர் வச்சிருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இது பின்பற்றுறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் தான் இந்தியா பின்பற்றுது. ஆனால் பாகிஸ்தான் இதை பின்பற்றல. அதாவது எங்கள் தரப்புல இருந்து முதல் அடிய இந்த நியூக்ளியர் அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், முதல்ல நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், எங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் பதில் தாக்குதல் தான் நடத்துவோம் அப்படின்றது தான் இந்த கொள்கையோட பின்னணி. ஸோ அந்த வகையில் அணு ஆயுத எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இந்தியாவிடம் 180 வார்ஹெட்டுகள் இருக்கின்றன, பாகிஸ்தானிடம் 170 இந்த நியூக்ளியர் அணு ஆயுத வார்ஹெட்டுகள் இருக்கின்றன. இதில் இன்னும் சொல்லணும்னா பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஓப்பன் சொல்லிட்டாங்க 130 அந்த வார்ஹெட்டுகள் அணு ஆயுதங்கள் நாங்க இந்தியாக்காகவே வச்சிருக்கோம்னு ரொம்ப திமிராகவே அந்த பேச்சும் இருந்தது. அதே மாதிரி இந்தியா தரப்புல இருந்து ஒரு 70 ஆயுதங்கள் வந்து சீன எல்லையில் பக்கம் அந்த பக்கம் இருக்கும்போது 110 தான் இந்த பக்கம் இருக்கு. ஸோ எஸ்கலேட் ஆகும்போது என்ன ஆகும், ஒருவேளை அணு ஆயுத போர் ஏற்பட்டால் கோடிகளில் வரும் பலி எண்ணிக்கை, 1000 அந்த மாதிரிலாம் கிடையாது, கோடிகளில் தான் பலி எண்ணிக்கை இருக்கும். அதே மாதிரி பெரு நகரங்கள் எல்லாம் கற்குவியல் ஆகும். அதிக ஆபத்தில் இருக்கக்கூடியது டெல்லி, சண்டிகர், மும்பை, அந்த பக்கம் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத், கராச்சி, பெஷாவர் இந்த நகரங்கள்லாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். தகவல் தொடர்பு அமைப்பு மொத்தமாக சிதையும். இரு நாடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது டோட்டலாக கனெக்ட் ஆகும். இங்கே நம்ம செல்ஃபோன் டவர்ல இருந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இது எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். 2 நாடுகளை கடந்து ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படும். இந்த அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் இந்த 2 நாடு மட்டும் இல்லை, அதை தாண்டி இந்த பக்கம் சீனா, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்கிழக்கு நாடுகள் வரைக்குமே பாதிப்புகள் ஏற்படும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் அச்சம் தரக்கூடிய விஷயம் என்ன, கதிர்வீச்சு பேராபத்து அப்படின்றது தான். இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் கிளம்பக்கூடிய தூசு லட்சக்கணக்கான டன்கள் இருக்கும். அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அணுப்போர் குளிர்காலம்னு ஒன்று ஏற்படும். என்ன ஆகும், அந்த தூசு அந்த பாதிப்பு எல்லாமே போய் சூரியனை மறைக்கும் அளவுக்கு இங்க நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள மறைக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்மளுடைய இங்க வெப்பமானது 1.5 இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரையும் குறையும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த குளிர்காலம் நல்ல குளிர்காலம் கிடையாது, விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு குளிர்காலம். அப்படி இரு நாடுகளுமே அதிக உணவு தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலுமே இந்த விவசாயம் அழியும் பட்சத்தில் உலக அளவில் 200 கோடி பேரை பசியில் தள்ளக்கூடிய ஒரு பேராபத்தாக மாறும் இந்த அணு ஆயுத போர். அதனால ஜஸ்ட் லைக் தட் அணு ஆயுத போரெல்லாம் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை, அது வரவும் உலக நாடுகள் விடமாட்டாங்க, அதை எதிர்பார்க்கிறதும் தப்பு என்பதுதான் கள யதார்த்தம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.